ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. தமிழ்நாட்டு அரசியல் இப்போ பயங்கரமாக பரபரப்பாக இருக்குங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம தமிழ்நாட்டோட புது முதலமைச்சர், அதாவது நம்ம தளபதி திரு ஜோசப் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவரோட முதல் மாஸ் பொதுக்கூட்டத்தை திருச்சியில் நடத்த முடிச்சிருக்காருங்க. 20 மினிட்ஸ் பேச்சு ஃபுல்லாக வெறும் நன்றி உரை மட்டும் கிடையாதுங்க. இதுக்குள்ளே பெரிய அரசியல் கணக்கு, எதிர்கட்சிக்கு அதிரடி பதில், அப்புறம் புதுசாக சில அதிரடி அறிவிப்புகளையும் இறக்கியிருக்காருங்க விஜய். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சின்ன சர்ச்சையும் எடுத்துருக்குங்க. நம்மளை பற்றி, நம்ம அரசியலை பற்றி, நம்ம பேச்சை பற்றி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அது நம்முடைய கணக்கு சரியாம போய்விட்டது. போங்க போங்க. ஐயோ ஜெயிச்சிட்டானா அவன் பையன், ஜெயிச்சிட்டானா. நல்லா ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. விஜய் பேச ஆரம்பித்த உடனே திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு ரொம்ப உருக்கமாக நன்றி சொன்னாருங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தல் அவருடைய தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிஐ கட்சி பார்த்தீங்கன்னா 108 இடங்களை பிடிச்சு எல்லாரையும் வாயடக்க வச்சுச்சுங்க. நமக்கு தெரியும். அதிலும் இந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் காட்டின ஆதரவு எப்படிப்பட்ட தெரியுமா? விஜய் என்ன சொன்னார்னா, 1977 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை விட திருச்சி மக்கள் எனக்கு பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசினாருங்க. ஆனால் விஜய் இப்போ முதலமைச்சர் ஆனதும் பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கிறாருங்க, ராஜினாமா பண்ணிட்டாருங்க. அதனால இங்க சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கு இப்பயே ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்காருன்னு நம்ம சிஎம்ங்க. புதுசா ஆட்சி அமைச்சாலே இந்த குதிரை பேரம், அதாவது எம்எல்ஏக்களே காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு எதிர்கட்சிகளை வதம்பி கிளப்புவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சும்மா நச்சுன்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நாங்க எந்த தப்பு பண்ணல, நேர்மையாக தானே ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காருங்க. அப்படியே பேசிட்டு போகும்போது ஒரு ஜாலி விஷயத்தையும் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, மக்கள் பாக்கெட்டையும் பாதிக்கிற முக்கியமான விஷயத்தையே கையில் எடுத்தாருங்க. அதாவது தான் கரண்ட் பிரச்சனைங்க. போன திமுக அரசு மக்களுக்கு சரியான மானியம் கொடுக்காம விட்டதான் கரண்ட் பில் இவ்வளவு குளறுபடி நடந்துச்சுன்னு எதிர்கட்சிகள் சாடினாங்க. இப்போ அவரோட அரசு கொண்டு வரப்போற 200 யூனிட் மின்சாரம் கட்டண சீர்திருத்தத்தை எப்படி மக்கள் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு விளக்கினாருங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் மூலம் வர பணத்தில் நடக்கிற ஊழலை தடுத்து அந்த காசு வச்சு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய போறேன்னு அப்படியே ஒரு சூப்பர் பிளானையும் சொல்லியிருக்காருங்க. இது நிஜமே நடந்த விவசாயிகள் பெரிய நிம்மதியாக இருக்கு இல்லையா? இருக்க சூழ்நிலை ரொம்ப அவசியமான ஒன்று. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. ஸோ கிராமமாக இப்போ போதை கலாச்சாரம் பரவிட்டு வரதை தடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. இதோட ஹைலைட் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ரொம்பவே திறமையான பெண் போலீஸரை வச்சு சிங்கப்பெண் கார்டு அடிப்படையில் ஒரு ஸ்பெஷல் படையை சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. தப்பு பண்ணுறவங்களை கோர்ட் மூலம் வேகமாக தண்டிக்கணும் அசூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த சிங்கப்பெண் கார்டு கான்செப்ட் கேட்க இது ரொம்பவே மாசாக இருக்குல்ல. ஸோ கடைசி விஜய் என்ன சொன்னார்னா, நாம் சாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் சமமான சமூக நீதி கொடுப்போம், கூட்டணி கட்சிகளை மதிப்போம், நம் கொள்கைகளை கிட்டுதான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிச்சிருக்காருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் முதலமைச்சரான அப்புறம் நடந்த முதல் திருச்சி ஸ்பீச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன சிங்கப்பெண் கார்டு திட்டம், கரண்ட் பில் சீர்திருத்தம், இதெல்லாம் தமிழ்நாடு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா, இல்லை டிராஃபிக் ஜாமா, மக்கள் கஷ்டப்பட்டதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எல்லாத்தையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.